ஆமாடி. ஆ தலைவலி. ஆமாம் ஆமாம். அவர்னால இல்லை, அவர்னால நமக்கு தலைவலி, நம்மனால அவருக்கு தான் தலைவலி வரும். இல்லை இந்த யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுதானே. பாத்தியா? லைக் பண்ணியா, கமெண்ட் பண்ணியா, சப்ஸ்கிரைப் பண்ணியா? நீ எல்லாம் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்கடி, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்கடி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறாங்கம்மா, அதுக்கு தான் பிரச்சனையே. 1000 பேர் வேணுமாடி, 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமாம் ஆமாம். உன்னால் முடியுமா? எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும். உன்கிட்ட எந்த பிரச்சனையை சொன்னால் பாதியே முடிச்சு கொடுத்துருவேன்ட்டு எனக்கு தெரியும். ஓகே ஓகே. ஓகே. அப்போ நீ பண்ணிட்டு கூப்பிடு. நான் கொஞ்சத்தில் உனக்கு கோல் ஒன்று தரேன், நான் கூப்பிடுறேன் உங்களை. ஓகே ஓகே. பாய் மூ, பாய் பாய் பாய். தேங்க்யூ. ஓகே. யாரோட பேசிக்கிட்டீங்க? என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு என் நண்பி. நண்பியா? சரி. இந்த 1000 சப்ஸ்கிரைபரை பற்றி பேசிக்கிட்டீங்க, அதுதானே கொஞ்சம் டென்ஷனாக தானே இருக்கீங்க. அது எப்பயுமே டென்ஷன் தான். யூடியூப் சேனல் ஆரம்பித்தா டென்ஷன். எப்படா 1000 சப்ஸ்கிரைபர் வரணும்னு நினச்சிக்கிறதுக்கு வரவே மாட்டேங்குது, வியூஸ் போகவே மாட்டேங்குது. கொஞ்சம் கூலாக இருங்க. சரி சொல்லு. அதுக்கு தான் என் ஃப்ரெண்டு சொன்னா, பாவோட வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு சரியா, எனக்காக டைம் எடுத்து ஃபோன் எடுத்து உட்காந்து 1000 முறை சப்ஸ்கிரைபர்னு இருக்கிறத வந்து டச் பண்ணுறேன்னு சொன்னான். 1000 முறை அவளே பண்ணி விட்டுறாளாம். 1000 முறை அவளே பண்ணி விட்டுறாளாம். அவள் ஃபோன்லேயே பண்ணி விட்டுறாளாம். பண்ணுறாளாம்ப்பா. 1000 ஃபோன் வச்சுருக்காவா? இல்லைப்பா, மொபைல் சப்பதம் போட்டுருவா. இல்லைப்பா, அவட்ட ஃபோன்லேயே மெனுக்கிட்ட உட்காந்து 1000 முறை டச் பண்ணி விட்டுறாளாம். அப்போ 1000 பேர் வந்துடுவாங்க தானே. 1000 முறை, ஒன்றும் இல்லை 2 இல்லைப்பா, என்னால் 1000 முறை அவள் டச் பண்ணுறேன்னு சொன்னான். சப்ஸ்கிரைபர்ங்கிற அந்த பட்டனை வந்து 1000 முறை அவள் டச். 1000 அக்கௌண்ட்ஸ் இருக்கா? ஏதாவது 1000 அக்கௌண்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்காளா? அவங்ககிட்ட அக்கௌண்ட்ஸ் நிறைய இருக்கு. என்ன அக்கௌண்ட்? அவங்ககிட்ட நிறைய இருக்குப்பா. பீப்பிள்ஸில் இருக்கு, பிஓசியில் இருக்கு, என்எஸ்சியில். நான் அந்த அக்கௌண்ட் கேட்கல. ஐயோ முடியலை. நான் கேட்குறது வந்து ஃபோனில் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அதுதானே இப்போ சொன்னேன். என்எஸ்பி இருக்கு, பிஓசி இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லா பீப்பிள்ஸ் பாதி பேங்க் லங்காவோட பேங்க் எல்லாமே. நீங்கள் பொறுக்க வேண்டிய ஆள் வந்து அந்த என்னது விண்வெளின்னு சொல்லுவாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? விண்வெளியில் பொறுக்க வேண்டிய ஆள். ஐயோ, இப்படி இப்போ எங்கள் சேர் மாதிரியே சொல்கிறீங்க. உங்கள் சேர் அடிக்கடி சொல்லுவார், உங்களுக்கு இருக்க அறிவுகளுக்கு நீங்களாம் இங்கே இருக்கிறவங்க இல்லை, நீங்களாம் விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவீங்க. நீங்களும் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. நான் சொல்கிறது சரியாக கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது தானே, இந்த ஃபோன் இருக்குது தானே, இந்த ஃபோனில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், ஒரு இமெயில் ஐடி. அந்த யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஒருத்தருக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் முடியும், பல பண்ண முடியாது. என்கிட்ட லைக் பண்ண முடியும், லைக் ஒன்று பண்ண முடியும், கமெண்ட்ஸ் நிறைய பண்ண முடியும் ஒரு ஃபோனில். அதனால் 1000 வீடியோஸ் போட்டால் 1000 இந்த சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு முறை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. புரிஞ்சதா? ஆனால் கமெண்ட் பண்ணலாம், ஒரு லைக் பண்ணலாம், ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாம். இப்போ நான் இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ண முடியும். இப்போ வேறு சேனலில் வீடியோ போட்டால் அவங்க கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண முடியலாம். ஆனால் வேற அக்கௌண்ட் சேனலுக்கு ஃபோன் எடுத்து தான் இன்னொரு முறை. ஆனால் ஒரு வீடியோ பார்த்தாலும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுமாப்பா? ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், அடுத்து பண்ண முடியாது. ஒரு நபர் வீடியோனா ஆட்டோவா போயிடும். ஒரு நபருக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் முடியும் ஒரு ஃபோனில். நல்லா மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க. சரியா? சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எங்களை இப்படி ஏமாற்றக்கூடாதுப்பா. ஏன்? இப்போ தான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க ஒரு முறை தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னு சொன்னீங்க. என் ஃப்ரெண்டு தான் பீப்பிள்ஸில் இருக்குது, என்எஸ்சி பேங்க்கில் இருக்குது, பிஓசியில் இருக்குது, கிராமிய வங்கி எல்லாத்துலேயும் அவளுக்கு அக்கௌண்ட் இருக்கு.
உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்குதான் என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா?